சென்னை உயர்நீதிமன்றம் கள்ளக்குறிச்சி சம்பந்தமாக சிபிஐக்கு உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை குறித்து அறிக்கை விட்டிருக்கிறார். முதல்ல அவர் அவர் எடுத்த நடவடிக்கை குறித்து தன்னையே அவர் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நெடுஞ்சாலைத்துறையிலே 4800 கோடிக்கு ஊழல் செய்ததற்காக வழக்கு தொடரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கை தொடர்ந்தேன். அந்த வழக்கிலே நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை. ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இவ்வளவு பேசுகிற பழனிசாமி நேற்றைய தினம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு ஸ்டாலின் போகக்கூடாது என்று மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அவர்தான் முதல்லே உச்சநீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார். அந்த வழக்கு நடைபெற்றது. 2022 விசாரணைக்கு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த வழக்கை தொடர்ந்த நானே சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம். காரணம் என்னவென்று கேட்டால் சிபிஐ வேண்டும் என்று நாங்கள் எந்த காலத்திலும் கேட்டது கிடையாது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் எல்லாம் மறந்திருக்கக்கூடும். 2016ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு அருகில் தேர்தல் நேரத்தில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியிலே பிடிபட்டது. அப்பொழுது அதிமுக தான் ஆட்சியில் இருந்தது. மறைந்த அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தார்கள். அந்த 570 கோடி ரூபாய் கட்டுக்கட்டான நோட்டுகள் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி கண்டெய்னர் லாரியிலே வந்தது. அது எங்கிருந்து வந்தது? கோவை மாவட்டத்திலே இருந்து திருப்பூரிலே நடு ரோட்டிலே கைப்பற்றினார்கள். 570 கோடி, 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 570 கோடி. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற கழக சார்பில். அந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று 2017-18 உத்தரவு போடப்பட்டது. இன்றைக்கு 2024 இருக்கிறோம். உங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், சிபிஐ இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா, விசாரணை நடத்தி இருக்கிறதா என்பதை அவர்கள் கூர்ந்து நீங்கள் தான் சம்பந்தப்பட்டவர்களையும் கேட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் சிபிஐ எப்படிப்பட்ட விசாரணை செய்யும் என்பதற்கு இதைவிட எதிர்காட்டு தேவையில்லை. 1 ரூபாய் 2 ரூபாயில் 570 கோடி. இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம், யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு சிபிஐ சொல்லவில்லை. அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுதான் சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்து ஏறத்தாழ 57 மருத்துவர்களை அனுப்பி செங்கற்பட்டு, சேலம், காஞ்சிபுரம் போன்ற பல மருத்துவமனைகளிலிருந்து டாக்டர்களையும் அனுப்பி, அதோடு மட்டுமல்ல கலெக்டர் மாற்றப்பட்டார், எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்.
சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். ஆக எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டது. நேற்றைக்கு தீர்ப்பிலே கூட அந்த தீர்ப்பை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் யோகியரை போல அப்பீல் போகக்கூடாது, சிபிஐ விசாரணைக்கு தயாராக நான் கேட்கிறேன். இவர்தானே முதலில் ஓடினார். இவருடைய ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது என்று சொல்கிறார். இவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லையா? இதே சென்னையிலே ஒரு மத்திய அமைச்சராக இருந்து தலித் எழுமறை அவருடைய மருமகனே கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் நேற்று இது 2 நாட்கள் முன்பு தான் தீர்ப்பு கூட வந்தது. நீங்கள் எல்லாம் ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள். அது யாருடைய ஆட்சியில் நடந்தது? ஆக தனிப்பட்ட கொலைகள் நடப்பதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மதமில்லை என்பதை முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும்.